வாசக தோழமைகளுக்கு வணக்கம். யுவால் நோவா ஹராரி அவர்களுடைய ஷேப்பியன்ஸ், மனித குலத்தின் ஒரு சுருக்கமான வரலாறு. தமிழில் நாகலட்சுமி சண்முகம். பாகம் 10. பணத்தின் வாசனை. 1519 ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஹெர்னான் ஹோர்டஸும் அவருடைய சக வீரர்களும் அந்நாள் வரை தனியாக இருந்த ஒரு மனித உலகமான மெக்சிகோவை முற்றுகையிட்டு ஆக்கிரமித்தனர். தங்களை ஆஸ்டக்குகள் என்று அழைத்துக் கொண்ட அந்த உள்ளூர்வாசிகள் ஒரு குறிப்பிட்ட மஞ்சள் நிற உலோகத்தின் மீது அந்த அந்நியர்கள் பேரார்வம் காட்டியதை கவனித்தனர். உண்மையில் அந்த அந்நியர்கள் அதை பற்றியே எப்பொழுதும் பேசிக் கொண்டிருந்தனர். உள்ளூர்வாசிகளுக்கு தங்கம் ஏற்கனவே பரிச்சயமான ஒன்றாகத்தான் இருந்தது. அது அழகாகவும் அதை கொண்டு பொருட்களை செய்வது எளிதானதாகவும் இருந்ததால் அவர்கள் அந்த தங்கத்தை பயன்படுத்தி ஆபரணங்களையும் சிலைகளையும் செய்தனர். எப்பொழுது ஏனும் தங்கத் துகள்களை பண்டமாற்றுக்கான ஒரு பொருளாக பயன்படுத்தினர். ஆனால் ஆஸ்டக் ஒருவர் ஏதேனும் வாங்க விரும்பினால் அவர் பொதுவாகவே கோகோ கொட்டைகளையோ அல்லது துணிக்கற்களைத்தான் விலையாக கொடுத்தார்கள். எனவே தங்களுடைய தங்கத்தின் மீது ஸ்பெயின் நாட்டினர் கொண்டிருந்த அளவுக்கு அதிகமான ஆர்வத்தை ஆஸ்டக்குகளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சாப்பிடப்பட முடியாத, பருகப்பட முடியாத அல்லது ஆடை நெய்ய பயன்படுத்த முடியாத ஒரு உலோகத்தில் அப்படி என்னதான் முக்கியத்துவம் இருந்தது என்று அவர்கள் யோசித்தனர். அந்த உலோகம் மிகவும் மென்மையானதாக இருந்ததால் கருவிகளையும் ஆயுதங்களையும் செய்யக்கூட அவற்றை பயன்படுத்த முடியாது என்பதால் ஸ்பெயின் நாட்டவரிடம் வினோதமான போக்கிற்கு விளக்கம் காண முடியாமல் அந்த உள்ளூர்வாசிகள் வாழ்ந்தனர். அது குறித்து அவர்கள் கோர்டஸிடம் விளக்கம் கேட்ட பொழுது, நானும் என்னுடைய தோழர்களும் ஒரு மனநோயால் துன்புற்றுக் கொண்டிருக்கிறோம். தங்கத்தால் மட்டுமே அதை குணமாக்க முடியும் என்று அவர் பதிலளித்தார். ஸ்பெயின் நாட்டின் பூர்வீகமான ஆப்பிரிக்க ஆசிய உலகத்தில் தங்கத்தின் மீதான மோகம் உண்மையில் ஒரு தொற்று நோயைப் போல பரவியிருந்தது. பரஸ்பர எதிரிகள் கூட பயனற்ற அதே மஞ்சள் உலோகத்தின் மீது ஆசை கொண்டிருந்தனர். மெக்சிகோ முற்றுகையிடப்பட்டு ஆக்கிரமிக்கப்படுவதற்கு 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு கோர்டஸ் மற்றும் அவருடைய சக வீரர்களின் மூதாதையர் ஐபீரியாவிலும் வடக்கு ஆப்பிரிக்காவிலும் இருந்த இஸ்லாமிய பேரரசுகளுக்கு எதிராக ஒரு கொடூரமான மத போரை தொடுத்தனர். இயேசுவை பின்பற்றியவர்களும் அல்லாவை பின்பற்றியவர்களும் ஒருவரை ஒருவர் ஆயிரக்கணக்கில் கொன்று குவித்தனர். வயல்களையும் பழத்தோட்டங்களையும் அழித்தனர். செழிப்பான நகரங்களை சின்னாபின்னமாக்கினர். இயேசுவின் அல்லது அல்லாவின் பெரும் புகழுக்காக அவர்கள் அப்போரை நிகழ்த்தினர். கிறிஸ்தவர்களின் கை மெல்ல மெல்ல ஓங்கத் தொடங்கிய பொழுது அவர்கள் மசூதிகளை தரமட்டமாக்கி புதிய தேவாலயங்களை கட்டி எழுப்பியதோடு சிலுவை சின்னம் பொறிக்கப்பட்ட புதிய தங்க நாணயங்களையும் வெள்ளி நாணயங்களையும் வெளியிட்டதன் மூலம் தங்களுடைய வெற்றிகளை கொண்டாடி கிறிஸ்தவ மதத்தை நம்பாதவர்களுக்கு எதிரான போரில் தங்களுக்கு உதவியதற்காக கடவுளுக்கு நன்றி கூறினர். அப்புதிய நாணயங்களோடு கூடவே மிலாரஸ் என்ற இன்னொரு வகையான நாணயத்தையும் அந்த வெற்றியாளர்கள் தயாரித்தனர். அந்த நாணயத்தில் சற்று வித்தியாசமான ஒரு செய்தியும் இடம்பெற்றிருந்தது. கிறிஸ்தவ வெற்றியாளர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த சதுர வடிவ நாணயங்களில் பின்வரும் பொருள் கொண்ட செய்தி அரேபிய மொழியில் குறிக்கப்பட்டிருந்தது. அல்லாவை தவிர வேறு கடவுள் கிடையாது. முகமதுதான் அல்லாவின் தூதர். பிரபல இஸ்லாமிய நாணயங்கள் தான் அவை. மெல்கியூவில் மற்றும் ஆக்டின் கத்தோலிக்க ஆயர்கள் கூட அவற்றை விநியோகித்தனர். கடவுள் பயம் கொண்ட கிறிஸ்தவர்களும் மகிழ்ச்சியாக அவற்றை பயன்படுத்தினர். ஆப்பிரிக்க கண்டத்திலும் சகிப்புத்தன்மை மேலோங்கி இருந்தது. இத்தாலியில் புளோரன்ஸ் நகரில் அச்சடிக்கப்பட்ட புளோரின் நாணயம், வெனிஸ் நகரில் அச்சடிக்கப்பட்ட டகட் நாணயம், நேபில்லஸ் நகரில் அச்சடிக்கப்பட்ட கிக்லியாடோ நாணயம் போன்றவ கிறிஸ்தவ நாணயங்களை பயன்படுத்தி வட ஆப்பிரிக்காவில் இருந்த இஸ்லாமிய வணிகர்கள் தொழில் புரிந்தனர். இஸ்லாமிய மதத்தை நம்பாத கிறிஸ்தவர்களுக்கு எதிரான போருக்கு அரைகோவில் விடுத்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் கூட இயேசு மற்றும் கன்னிமாதாவின் புகழ்பாடிய நாணயங்களை மகிழ்ச்சியாக வரியாக பெற்றுக்கொண்டனர். எந்த மதத்தினராக இருந்தாலும் பணம் பணமாகவே பார்க்கப்பட்டது. அது எவ்வளவு? வேட்டையாடிகளின் பணம் எதுவும் இருக்கவில்லை. ஒவ்வொரு குழுவும் இறைச்சியில் தொடங்கி மருந்துக்கள் வரையிலும், செருப்புகளில் தொடங்கி மாந்திரீகம் வரையிலும் ஏறத்தாழ தனக்கு தேவையான அனைத்தையும் வேட்டையாடியும் சேகரித்தும் உற்பத்தி செய்தும் கைவசப்படுத்தின. வெவ்வேறு குழுக்களை சார்ந்த உறுப்பினர்களிடம் வெவ்வேறு தனித்திறன்கள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் தங்களுடைய பொருட்களையும் சேவைகளையும் உதவிகள் மற்றும் கடமைகளை உள்ளடக்கிய ஒரு பொருளாதாரத்தின் மூலமாக பகிர்ந்து கொண்டனர். ஓர் இறைச்சி துண்டு இலவசமாக ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவர் அதற்கு கைமாறாக ஏதேனும் செய்வார் என்ற அனுமானத்துடன் அது கொடுக்கப்பட்டது. எடுத்துக்காட்டாக அவரிடம் இருந்து இலவச மருத்துவ உதவி எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடும். குழுக்கள் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இருந்தன. கடற்சிப்பிகள், நிறமூட்டும் பொருட்கள், உள்ளூரில் காணப்பட முடியாத எரிமலை கண்ணாடி போன்ற ஒரு சில அரிய பொருட்கள் ஆகியவை மட்டுமே அந்நியர்களிடமிருந்து வாங்கப்பட வேண்டியிருந்தது.
இது வழக்கமாக ஒரு எளிய பண்டமாற்று முறையிலேயே செய்யப்பட்டது. நாங்கள் உங்களுக்கு அழகான கலர் சிப்பிகளை தருகிறோம். பதிலுக்கு உயர்ந்த தரம் கொண்ட சிக்கிமுக்கி கற்களை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பன போன்றவையாகும். வேளாண் புரட்சி தொடங்கிய பிறகும் இதில் பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. பெரும்பாலான மக்கள் தொடர்ந்து சிறிய நெருக்கமான சமூகங்களாகவே வாழ்ந்தனர். ஒரு வேட்டையாடி குழுவைப் போலவே ஒவ்வொரு கிராமமும் தற்சார்புடைய ஒரு பொருளாதார அமைப்பாக இருந்தது. பரஸ்பர உதவிகள் மற்றும் கடமைகள் வாயிலாக அந்த பொருளாதாரம் பராமரிக்கப்பட்டது. எப்பொழுது ஏனும் கிராமத்திற்கு வெளியே இருந்தவர்களிடம் சிறிதளவு பண்டமாற்றம் மேற்கொள்ளப்பட்டது. ஒரு கிராமத்தில் ஒருவர் காலணிகளை தயாரிப்பதில் திறமையானவராக இருந்திருக்கக்கூடும். இன்னொருவர் மருத்துவ சிகிச்சை வழங்குவதில் திறன் பெற்றிருந்திருக்கக்கூடும். எனவே தங்களுக்கு காலணிகள் வேண்டும் என்றாலோ அல்லது தாங்கள் நோய்வாய்ப்பட்டாலோ எங்கே போக வேண்டும் என்பதை அந்த கிராமத்து மக்கள் அனைவரும் அறிந்திருந்தனர். ஆனால் கிராமங்கள் சிறியவையாகவும் அவற்றின் பொருளாதாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டவையாகவும் இருந்ததால் முழு நேர காலணி தயாரிப்பாளர்களோ அல்லது மருத்துவர்களோ அங்கு இருக்கவில்லை. நகரங்கள் மற்றும் பேரரசுகளின் எழுச்சியும் போக்குவரத்து உட்கட்டமைப்பில் ஏற்பட்ட மேம்பாடும் ஒருவர் ஒரு விஷயத்தில் நிபுணத்துவம் பெறுவதற்கான புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்தன. அடர்த்தியான மக்கட்தொகையை கொண்ட நகரங்கள் தொழில்முறை காலனி தயாரிப்பாளர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மட்டுமல்லாமல் தச்சர்கள், மதகுருமார்கள், இராணுவ வீரர்கள், வழக்கறிஞர்கள் போன்றோருக்கும் முழு நேர வேலைகளை வழங்கியது. மிகச்சிறந்த ஒயினையோ ஆலிவ் எண்ணெயையோ அல்லது பீங்கான்களையோ உற்பத்தி செய்வதற்கு புகழ்பெற்ற கிராமங்களை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்ட அந்த பொருளை மட்டுமே உற்பத்தி செய்வதில் தாங்கள் தனி சிறப்பு பெற்று தங்களுக்கு தேவையான பிற பொருட்களை பெறுவதற்கு பிற குடியிருப்புகளுடன் அதை வர்த்தகம் செய்து கொள்வது மதிப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்பதை கண்டறிந்தனர். இது அதிக வர்த்தகம் வாய்ந்ததாக இருந்தது. தட்பவெட்ப நிலைகளும் நிலங்களும் இடத்திற்கு இடம் வேறுபடுகின்றன. ஒயின் தயாரிப்பிற்கு உகந்த திராட்சை கொடிகளுக்கு ஏற்ற மண்ணும் வானிலையும் உள்ள ஓர் இடத்தில் இருந்து உயர்தர ஒயினை வாங்கி பருகுவதை விட்டுவிட்டு நீங்கள் ஏன் உங்களுடைய கொல்லைப்புற தோட்டத்தில் விளையும் சுமாரான திராட்சையிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற சுமாரான ஒயினை பருக வேண்டும்? உங்களுடைய கொல்லைப்புறத்தில் உள்ள களிமண்ணை கொண்டு அதிக வலிமையான அதிக அழகான மண்பாண்டங்களை உங்களால் தயாரிக்க முடிந்தால் பிறகு உங்களால் ஒரு பண்டமாற்றம் மேற்கொள்ள முடியும். மேலும் முழு நேர ஒயின் வியாபாரிகளும் குயவர்களும் மட்டுமல்லாமல் மருத்துவர்களும் வழக்கறிஞர்களும் கூட தங்களுடைய நிபுணத்துவத்தை மேன்மேலும் மெருகேற்றினால் அது எல்லோருக்கும் நன்மை பயப்பதாக இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வேளையில் நிபுணத்துவம் பெறுதல் என்பது ஒரு பிரச்சனையையும் உருவாக்கியது. வல்லுநர்களுக்கு இடையே பொருட்களை எப்படி பண்டமாற்றம் செய்வது? பெரிய எண்ணிக்கையிலான அந்நியர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைக்க முயற்சிக்கும் பொழுது உதவிகளையும் கடமைகளையும் உள்ளடக்கிய ஒரு பொருளாதாரம் சரிப்பட்டு வராது. ஒரு சகோதரிக்கோ அல்லது ஒரு நண்பருக்கோ இலவச உதவி வழங்குவது என்பது ஒரு விஷயம். ஆனால் ஒருபோதும் கைமாறு செய்யாமல் போகக்கூடிய அந்நியர்களுக்கு உதவுவது என்பது முற்றிலும் வேறொரு விஷயமாகும். வேறு வழி இல்லை என்றால் மீண்டும் பண்டமாற்று முறையை பயன்படுத்தலாம். ஆனால் குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு பரிமாறிக்கொள்ள மட்டுமே அந்த முறை பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சிக்கலான பொருளாதாரத்தை பண்டமாற்று முறையின் அடிப்படையில் அமைக்க முடியாது. பண்டமாற்றின் எல்லைகளை புரிந்து கொள்வதற்கு பசுமையான மலைப்பகுதி ஒன்றில் உங்களுக்கு ஒரு சொந்தமான ஆப்பிள் தோட்டம் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த ஒட்டுமொத்த பகுதியிலும் உங்கள் தோட்டத்தில் மட்டும்தான் கெட்டியான சுவையான ஆப்பிள்கள் விளைகின்றன. நீங்கள் உங்கள் தோட்டத்தில் மிக கடினமாக உழைத்ததில் உங்கள் காலணிகள் முற்றிலுமாக தேய்ந்து போய்விட்டன. எனவே நீங்கள் உங்கள் கழுதையை வண்டியில் பூட்டிக்கொண்டு ஆற்றின் அருகே இருக்கின்ற ஒரு சந்தை நடைபெறுகின்ற ஒரு சிறு நகருக்கு சொல்லுகிறீர்கள். அச்சந்தையின் தென்முனையில் இருந்த ஒரு காலனி தயாரிப்பாளர் தனக்கு செய்து கொடுத்த ஒரு ஜோடி காலணிகள் 5 பருவ காலங்கள் தனக்கு நன்றாக உழைத்ததாக உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் உங்களிடம் ஏற்கனவே கூறியிருக்கிறார். எனவே உங்களுக்கு தேவையான காலணிகளுக்கு பண்டமாற்றாக அவருக்கு உங்களுடைய ஆப்பிள்களில் சிலவற்றை நீங்கள் கொடுக்கிறீர்கள். ஆனால் அவர் மிகவும் தயக்கம் காட்டுகிறார். உங்கள் காலணிகளுக்கு விலையாக அவர் எத்தனை ஆப்பிள்களை உங்களிடம் கேட்க வேண்டும்? தினமும் அவர் எண்ணற்ற வாடிக்கையாளர்களை எதிர்கொள்ளுகிறார். அவர்களில் ஒரு சிலர் ஆப்பிள் மூட்டைகளை கொண்டு வருகின்றனர். மற்றவர்கள் கோதுமைகளையோ ஆடுகளையோ அல்லது துணிகளையோ கொண்டு வருகின்றனர். இன்னும் சிலர் அரசனுக்கு மனு கொடுப்பது அல்லது முதுகுவலியை குணமாக்குவது போன்ற தங்களுடைய நிபுணத்துவத்தை வழங்குகின்றனர். அந்த காலனி தயாரிப்பாளர் கடைசியாக 3 மாதங்களுக்கு முன்புதான் காலணிகளுக்கு பண்டமாற்றாக ஆப்பிள்களை வாங்கினார். அப்பொழுது அவர் 3 மூட்டை ஆப்பிள்களை விலையாக கேட்டார். அல்லது 4 மூட்டைகளாக கூட இருக்கலாம். இப்பொழுது அதை பற்றி நினைக்கும் பொழுது அவர் உயர்தர ஆப்பிள்கள் அல்ல, மாறாக சற்று புளிப்பான ஆப்பிள்கள் என்பது அவருடைய நினைவுக்கு வருகிறது. மேலும் பெண்களுக்கான சிறிய காலணிகளுக்கு அவர் அந்த ஆப்பிள்களை பெற்றிருந்தார். ஆனால் இப்பொழுது நீங்கள் கேட்பது ஆண்களுக்கான பெரிய காலணிகள்.
அதோடு சமீப வாரங்களில் ஏதோ ஒரு நோய் வந்து அச்சிறு நகரில் இருந்த கால்நடைகளை பெருமளவு அழித்துவிட்டது. அதனால் தோல் பதனிடுபவர்கள் முன்பில் இருந்த அதே அளவு தோள்களுக்கு இப்பொழுது இருமடங்கு அதிகமான காலணிகளை விலையாக கேட்கின்றனர். அது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று இல்லையா? ஒரு பண்டமாற்று பொருளாதாரத்தில் அந்த காலனி தயாரிப்பாளரும் ஆப்பிள் வளர்ப்பவரும் ஏகப்பட்ட பொருட்களின் விளைவிகத்தை தினமும் புதிதாக கற்றாக வேண்டும். 100 வெவ்வேறு பொருட்கள் சந்தையில் வர்த்தகம் செய்யப்படுகின்றன என்றால் பொருட்களை வாங்குபவர்களும் விற்பவர்களும் 4950 வெவ்வேறு பண்டமாற்று விகிதங்களை அறிந்திருக்க வேண்டும். 1000 வெவ்வேறு பொருட்களை வர்த்தகம் செய்யப்பட்டால் வாங்குபவர்களும் விற்பவர்களும் 4,99,500 வெவ்வேறு பண்டமாற்று விகிதங்களை கையாள வேண்டியிருக்கும். அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? விஷயம் மேலும் மோசமடைகிறது. ஒரு ஜோடி காலணிகளுக்கு எத்தனை ஆப்பிள்கள் என்று நீங்கள் கணக்கிட்டு விட்டாலும் கூட பண்டமாற்று எல்லா நேரங்களிலும் சாத்தியப்படுவது இல்லை. 2 நபர்களுக்கு இடையே ஒரு வர்த்தக பரிவர்த்தனை நடைபெற வேண்டும் என்றால் ஒருவர் விற்கும் பொருள் மற்றவருக்கு தேவைப்பட வேண்டும். அந்த காலணி தயாரிப்பாளருக்கு ஆப்பிள் தேவையில்லை. மாறாக அக்கணத்தில் அவர் தன் மனைவியிடமிருந்து விவாகரத்தை தான் உண்மையிலேயே விரும்புகிறார் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆப்பிள்களை விரும்புகின்ற ஒரு வழக்கறிஞரை கண்டுபிடித்து 3 வழி பரிவர்த்தனை ஒன்றை மேற்கொள்ளலாம். ஆனால் அந்த வழக்கறிஞரில் வீட்டில் ஏற்கனவே ஆப்பிள்கள் குவிந்துள்ளன என்றும் அவருக்கு உண்மையிலேயே தேவைப்படுவது முடித்திரத்தந்தான் என்றும் வைத்துக் கொள்வோம். இப்பொழுது என்ன செய்வது? சில சமுதாயங்கள் ஒரு மத்திய பண்டமாற்று முறையை உருவாக்கியதன் மூலம் அப்பிரச்சனையை தீர்க்க முயற்சித்தன. அதன்படி உற்பத்தியாளரிடமிருந்து பொருட்கள் சேகரிக்கப்பட்டு அப்பொருட்கள் யாருக்கு தேவைப்பட்டனவோ அவர்களுக்கு அவை விநியோகிக்கப்பட்டன. இத்தகைய மிகப்பெரிய மிக பிரபலமான பரிசோதனை ஒன்று சோவியத் ஒன்றியத்தில் நடத்தப்பட்டது. ஆனால் அது மிக மிக மோசமான தோல்வியிலேயே முடிந்தது. எல்லோரும் தங்களுடைய திறன்களுக்கு ஏற்ப வேலை செய்து தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது, எல்லோரும் தங்களுக்கு பிரச்சனை வராதபடி தங்களால் முடிந்த அளவுக்கு குறைவாக வேலை செய்துவிட்டு தங்களால் முடிந்த அளவுக்கு அதிகமாக கைவசிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலையாக மாறியது. அதிக நிதானமான அதிக வெற்றிகரமான பரிசோதனைகள் பிற இடங்களில் நிகழ்த்தப்பட்டன. எடுத்துக்காட்டாக இன்கா பேரரசை கூறலாம். ஆனாலும் அதிக எண்ணிக்கையிலான வல்லுநர்களை இணைப்பதற்கு அதிக எளிதான ஒரு வழியை பெரும்பாலான சமுதாயங்கள் கண்டுபிடித்தன. அவையே பணத்தை உருவாக்கின. கதர் சிப்பிகளும் சிகரெட்டுகளும். பணம் பலமுறை பல இடங்களில் உருவாக்கப்பட்டது. அதன் வளர்ச்சிக்கு எந்த தொழில்நுட்ப மேம்பாடும் தேவைப்படவில்லை. அது ஒரு மன புரட்சியாகும். மக்களுடைய பொதுவான கற்பனையில் மட்டுமே இருக்கின்ற ஒரு புதிய அகவயமான யதார்த்தத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருந்தது. அவ்வளவுதான். பணம் என்பது நாணயங்களும் நோட்டுகளும் அல்ல. பொருட்களையும் சேவைகளையும் பரிமாறிக்கொள்வதற்காக அவற்றின் மதிப்பை பிரதிநிதித்துவப்படுத்த மக்கள் பயன்படுத்த தயாராக இருக்கின்ற எது ஒன்றும் பணமாகத்தான் கருதப்பட்டது. ஆப்பிள்கள், காலணிகள், விவாகரத்துக்கள் போன்ற பல்வேறு பொருட்களின் மதிப்பை விரைவாகவும் எளிதாகவும் ஒப்பிடுவதற்கும் ஒரு பொருளை இன்னொரு பொருளுக்காக பரிமாறிக் கொள்வதற்கும் செல்வத்தை வசதியாக சேமித்து வைப்பதற்கும் மக்களுக்கு பணம் உதவுகிறது. நம் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான பணம் உலோக துண்டு ஒன்றில் முறைப்படி அச்சிடப்பட்ட நாணயமாகும். நாணய அச்சடிப்பு முறை கண்டுபிடிக்கப்படுவதற்கு நெடும் காலத்திற்கு முன்பே பணம் இருந்தது. கடற் சிப்பிகள், கால்நடைகள், தோள்கள், உப்பு, தானியங்கள், பல்வேறு வகையான மணி வகைகள், துணிகள், கடன் உறுதிப்பத்திரங்கள் போன்ற பொருட்களை பணமாக பயன்படுத்தி பல்வேறு வகையான கலாச்சாரங்கள் செழித்து வளர்ந்துள்ளன. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழிகள் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவிலும் தெற்கு ஆசியாவிலும் கிழக்கு ஆசியாவிலும் ஒசினியாவிலும் பணமாக பயன்படுத்தப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் கூட ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமித்து இருந்த உகாண்டாவில் வரிகள் கூட சோழிகளில் தான் செலுத்தப்பட்டன. நவீன சிறைச்சாலைகளிலும் போர் கைதிகளின் முகாம்களிலும் சிகரெட்டுகள் அடிக்கடி பணமாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன. புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லாத கைதிகள் கூட சிகரெட்டுகளை கட்டணமாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து வந்துள்ளனர். பிற பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பை சிகரெட்டுகளை கொண்டு மதிப்பிடவும் அவர்கள் அறிந்து வைத்துள்ளனர். நாஜிக்களின் அவுஸ்விட்ஸ் வதை முகாமில் இருந்து தப்பி பிழைத்தவர்களில் ஒருவர் தன்னுடைய முகாமில் சிகரெட்டு பணமாக பயன்படுத்தப்பட்டதை பற்றி இவ்வாறு தெரிவித்தார். சிகரெட்டு தான் நாங்கள் பயன்படுத்திய பணமாக இருந்தது. அதன் மதிப்பை யாரும் கேள்வி கேட்டது இல்லை. ஒவ்வொரு பொருளின் விலையையும் சிகரெட்டுகளில் தான் குறிப்பிடப்பட்டது. சாதாரண நேரங்களில், அதாவது நச்சுவாயு கூடங்களில் வைத்து கொல்லப்படுவதற்காக கைதிகள் தினமும் கொண்டு வரப்பட்டு கொண்டிருந்த நேரங்களில் ஒரு முழு ரொட்டியின் விலை 12 சிகரெட்டுகள், 300 கிராம் பட்டரின் விலை 30 சிகரெட்டுகள், ஒரு கை கடிகாரத்தின் விலை 8 இருந்து 200 சிகரெட்டுகள், 1 லிட்டர் மதுவின் விலை 400 சிகரெட்டுகள் என்று இருந்தது.
உண்மையில் இன்று கூட நாணயங்களும் நோட்டுகளும் ஒரு அரிய பண வடிவமாகவே இருக்கின்றன. உலகின் மொத்த பணம் சுமார் 6 லட்சம் கோடி டாலர்கள். ஆனால் உலகில் புழங்கிக் கொண்டிருக்கிற நாணயங்கள் மற்றும் நோட்டுகளின் ஒட்டுமொத்த மதிப்பு 60,000 கோடி டாலர்களுக்கும் குறைவே. 90% அதிகமான பணம், அதாவது 5 லட்சம் கோடி டாலர்கள் நம்முடைய வங்கிக் கணக்குகளில் இடம்பெற்றுள்ளன. அதாவது நம்முடைய கணினியின் சர்வர்களில் மட்டுமே இருக்கின்றன. எனவே பெரும்பாலான வியாபார பரிவர்த்தனைகள் உண்மையான பணத்தை பரிமாறிக்கொள்ளாமல் ஒரு வங்கிக் கணக்கில் உள்ள பணம் இன்னொரு வங்கிக் கணக்கிற்கு இடமாற்றம் செய்யப்படுவதன் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒரு குற்றவாளி மட்டுமே ஒரு பெட்டி நிறைய உண்மையான பண நோட்டுகளை கொடுத்து ஒரு வீட்டை வாங்குகிறான். மின்பணத்திற்காக தங்களுடைய பொருட்களையும் சேவைகளையும் பண்டமாற்றம் செய்து கொள்வதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றனர். ஏன் எனில் பளபளப்பான நாணயங்களையும் மொரமொரப்பான பண நோட்டுகளையும் விட அதிக சிறப்பானதாக அது இருக்கிறது. அதோடு மின்பணம் வசதியானதாகவும் சுலபமாக கையாளப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. சிக்கலான வர்த்தக அமைப்பு முறைகள் இயங்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு வகையான பணம் இன்றியமையாததாக இருக்கிறது. பண அடிப்படையில் அமைந்த ஒரு பொருளாதாரத்தில் காலணிகள் தயாரிக்கும் ஒருவர் பல்வேறு வகையான காலணிகளின் விலைகளை மட்டுமே அறிந்திருந்தால் போதும். காலணிகளுக்கும் ஆப்பிள்கள் அல்லது ஆடுகளுக்கும் இடையேயான பரிமாற்ற விகிதங்களை அவர் தன் நினைவில் வைத்திருக்க வேண்டியது இல்லை. ஆப்பிள்களை விரும்புகின்ற காலணி தயாரிப்பாளர்களை தேடிச் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்து பணம் அந்த ஆப்பிள் விளைவிப்பாளர்களை விடுவித்து விடுகிறது. ஏன் எனில் எல்லோரும் எப்பொழுதும் பணத்தை விரும்புகின்றனர். இதுதான் பணத்தின் அடிப்படை பண்பு நலனாகும். அப்படி என்றால் உங்களுக்கு தேவையானவற்றையும் விருப்பமானவற்றையும் பெறுவதற்கு பணத்தை உங்களால் பரிமாறக்கொள்ள முடியும் என்று அர்த்தம். காலணி தயாரிப்பாளர் உங்களிடமிருந்து மகிழ்ச்சியாக பணத்தை பெற்றுக் கொள்ளுவார். ஏனெனில் அவருக்கு உண்மையிலேயே எது தேவையோ, ஆப்பிள்களோ ஆடுகளோ அல்லது விவாகரத்தோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை பணத்தை கொடுத்து அவரால் வாங்கிக் கொள்ள முடியும். எனவே பணம் ஓர் உலகளாவிய பரிமாற்ற ஊடகமாக ஆகியுள்ளது. கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் வேறு ஏதாவது ஒன்றாக மாற்றுவதற்கு பணம் மக்களுக்கு உதவுகிறது. இராணுவ சேவையை முடித்துவிட்டு வருகின்ற ஒரு வீரர் அதில் இருந்து தனக்கு கிடைத்துள்ள பணத்தை தன்னுடைய கல்லூரி படிப்பிற்கு செலவிடும் பொழுது உடல் வலிமை இங்கு மூளையாக மாற்றம் பெறுகிறது. நிலப்பிரபு ஒருவர் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு உதவுவதற்காக தன்னுடைய சொத்து ஒன்றை விற்கும் பொழுது நிலம் அங்கு விசுவாசமாக மாற்றம் பெறுகிறது. ஒரு மருத்துவர் தன்னுடைய தொழில் கிடைத்த பணத்தை பயன்படுத்தி ஒரு வழக்கறிஞரை நியமிக்கும் பொழுது அல்லது ஒரு நல்ல நீதிபதிக்கு லஞ்சம் கொடுக்கும் பொழுது ஆரோக்கியம் இங்கு நியாயமாக உருமாற்றம் அடைகிறது. உடலுறவை முக்தியாக மாற்றுவது கூட சாத்தியம்தான். எடுத்துக்காட்டாக 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விலை மாதர்கள் ஆண்களோடு உறவு கொண்டதன் மூலம் தங்களுக்கு கிடைத்த பணத்தை கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு சலுகைகளை பெறுவதற்காக பயன்படுத்தினர். கச்சிதமான பண வகைகள் வெறுமனே ஒரு விஷயத்தை இன்னொன்றாக மாற்றுவதற்கு மட்டுமல்லாமல் செல்வத்தை சேர்க்கவும் மக்களுக்கு உதவுகின்றன. நேரம், அழகு போன்ற அதிக விலைமதிப்பு கொண்ட விஷயங்களை சேமித்து வைக்க முடியாது. மாம்பழங்கள் போன்றவற்றை ஒரு குறுகிய காலம் வரை மட்டுமே பாதுகாத்து வைக்க முடியும். பிற விஷயங்கள் நீண்ட காலம் நீடித்து நிலைக்கக்கூடியவை. ஆனால் அவை ஏகப்பட்ட இடத்தை எடுத்துக்கொள்ளும். அவற்றை பாதுகாத்து பராமரிப்பதற்கு விலை உயர்ந்த மற்றும் வசதியான இடங்கள் தேவைப்படும். எடுத்துக்காட்டாக தானியங்களை பல ஆண்டுகளுக்கு சேமித்து வைக்க முடியும். ஆனால் அதற்கு பெரிய களஞ்சியங்களை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அதோடு திருடர்கள், எலிகள், பூஞ்சைகள், தண்ணீர், நெருப்பு போன்றவற்றில் இருந்து அவற்றை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். பணம் அது காகித வடிவில் இருந்தாலும் சரி, கணினிகளின் மின் வடிவில் இருந்தாலும் சரி, அல்லது சோழிகளின் வடிவில் இருந்தாலும் சரி, மேற்குறிப்பிடப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விடுகிறது. சோழிகள் அழுகி போவது இல்லை. எலிகளால் அவற்றை உட்கொள்ள முடியாது. அவை நெருப்பை தாக்குப்பிடிக்கும். ஒரு சிறிய பாதுகாப்பு பெட்டத்தில் சேமித்து வைக்கப்படக்கூடிய அளவு அவை சிறியவையாக இருக்கின்றன. செல்வத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் அதை வெறுமனே பூட்டி வைத்தால் மட்டும் போதாது. அதை ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். வீட்டு மனைகள் போன்றவற்றின் வடிவில் இருக்கும் செல்வங்களை எந்த இடத்திற்கும் கொண்டு செல்ல முடியாது. கோதுமை, அரிசி போன்றவற்றை மிகுந்த சிரமத்தோடு தான் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல முடியும். பணப்புழக்கம் முற்றிலும் இல்லாத ஒரு கிராமத்தில் வாழுகின்ற ஒரு வசதியான விவசாயி தொலைதூரத்தில் உள்ள ஓர் ஊருக்கு குடிபெயர்ந்து செல்வதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவருடைய வீடும் அவருடைய நெல் வயல்களும் தான் அவருடைய முக்கியமான சொத்துக்களாக உள்ளன. ஆனால் அவற்றை அவரால் இடம்பெயர்க்க முடியாது. ஆயிரக்கணக்கான கிலோ அரிசிக்கு அவரால் அவற்றை விற்க முடியும். ஆனால் அவ்வளவு அரிசியை வேறொரு இடத்திற்கு எடுத்து செல்வது என்பது கடினமானதாகவும் அதிக செலவு வைப்பதாகவும் இருக்கும். பணம் இப்பிரச்சனைகளை தீர்க்கிறது. ஒரு மூட்டை நிறைய சோழிகளுக்கு தன்னுடைய நிலத்தை அவரால் விற்க முடியும். அந்த பணத்தை இப்பொழுது எளிதாக எங்கு வேண்டுமானாலும்
அவரால் தன்னோடு எடுத்து செல்ல முடியும். பணத்தால் எளிதாகவும் மலிவாகவும் செல்வத்தை வேறொன்றாக மாற்ற முடியும். சேமித்து வைக்கவும் முடியும். இடம்பெயர்ந்து எடுத்து செல்ல முடியும் என்பதால் சிக்கலான வணிக தொடர்புகள் மற்றும் சுறுசுறுப்பான சந்தைகள் தோன்றுவதற்கு அது ஒரு இன்றியமையாத பங்களிப்பை வழங்கியது. பணம் இல்லாமல் போயிருந்தால் வர்த்தக தொடர்புகள் மற்றும் சந்தைகளின் அளவும் இயங்கும் ஆற்றலும் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டு இருந்திருக்கும். பணம் எப்படி வேலை செய்கிறது? சோழிகளுக்கும் டாலர்களுக்கும் நம்முடைய பொதுவான கற்பனையில் மட்டுமே மதிப்பு இருக்கிறது. அவற்றின் விலை மதிப்பு அவற்றின் வேதி கட்டமைப்பிலோ நிறத்திலோ அல்லது வடிவத்திலோ இல்லை. இதை வேறு விதமாக கூறினால், பணம் என்பது ஒரு பௌதீக யதார்த்தம் அல்ல, உளவியல் சார்ந்த ஒரு படைப்பு அது. ஆனால் அது ஏன் வெற்றி பெறுகிறது? ஒரு செழிப்பான நெல் வயலை பயனற்ற சோழிகள் சிலவற்றுக்காக பரிமாற்றம் செய்து கொள்ள ஏன் ஒருவர் ஆர்வம் காட்டுகிறார்? ஒரு சில வண்ண காகித துண்டுகளுக்காக உங்கள் உடலை வருத்திக் கொண்டு பர்கர்களை திருப்பி போடுவதற்கோ, உடல்நல காப்பீடுகளை விற்பனை செய்வதற்கோ, அல்லது 3 அடாவடி குழந்தைகளை அவர்களுடைய பெற்றோர் வரும் வரை கவனித்துக் கொள்வதற்கோ நீங்கள் ஏன் தயாராக இருக்கிறீர்கள்? மக்கள் தங்களுடைய கூட்டு கற்பனையில் விளைந்தவற்றை நம்பும் பொழுது மேற்குறிப்பிடப்பட்டவற்றை போன்ற விஷயங்களை செய்ய தயாராக இருக்கின்றனர். நம்பிக்கை என்ற கச்சா பொருளை கொண்டுதான் அனைத்து வகையான பணமும் அச்சிடப்படுகிறது. செல்வ செழிப்பு கொண்ட விவசாயி ஒருவர் ஒரு மூடை நிறைய சோழிகளுக்காக தன்னுடைய உடைமைகளை விற்றுவிட்டு அந்த சோழி மூட்டையை எடுத்துக்கொண்டு இன்னொரு ஊருக்கு சென்ற பொழுது அந்த ஊரில் இருந்தவர்கள் தன்னுடைய சோழிகளை பெற்றுக்கொண்டு அவற்றுக்கு பதிலாக தனக்கு அரிசியையும் வீடுகளையும் வயல்களையும் விற்க தயாராக இருப்பார்கள் என்று அவர் நம்பினார். எனவே பணம் இங்கு பரஸ்பர நம்பிக்கையை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு முறையாக இருக்கிறது. மனிதனால் உருவாக்கப்பட்டதிலேயே மிக அதிக ஆற்றல் வாய்ந்த உலகளாவிய விதத்தில் பரவியுள்ள பரஸ்பர நம்பிக்கை அமைப்பு முறை பணம்தான். அரசியல் ரீதியான, சமூக ரீதியான மற்றும் பொருளாதார ரீதியான உறவுகளை உள்ளடக்கிய மிக சிக்கலான நீண்டகால கூட்டிணைப்பு ஒன்றுதான் இந்த நம்பிக்கையை உருவாக்கியது. சோழியையோ தங்க நாணயத்தையோ அல்லது டாலர் நோட்டையோ நான் ஏன் நம்புகிறேன்? ஏன் எனில் என்னுடைய அண்டை வீட்டார் அவற்றில் நம்பிக்கை கொண்டுள்ளனர். அவர்கள் ஏன் நம்புகின்றனர்? ஏன் எனில் நான் அவற்றில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். நாம் எல்லோருமே அவற்றில் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஏன் எனில் நம்முடைய அரசர்களுக்கு அவற்றில் நம்பிக்கை இருக்கிறது. அரசாங்க வரிகளை அந்த வடிவங்களில்தான் அவர்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள். நம்முடைய மத குருமார்களும் அவற்றை நம்பிக்கை கொண்டிருக்கின்றனர். பிரார்த்தனை கட்டணம் என்ற பெயரில் அவர்கள் அவற்றை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றனர். ஒரு டாலர் நோட்டை எடுத்து கவனமாக பாருங்கள். அது ஒரு வண்ணமயமான காகித துண்டு என்பதையும், அதன் ஒரு பக்கத்தில் அமெரிக்க கருவூலத்துறை செயலாளரின் கையெழுத்தும், இன்னொரு பக்கத்தில் கடவுளிடம் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்ற வாசகமும் அச்சிடப்பட்டிருப்பதையும் நீங்கள் காண்பீர்கள். கட்டணத் தொகையாக நாம் அந்த டாலர் நோட்டை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் எனில் கடவுளையும் அமெரிக்க கருவூலத்துறை செயலாளரையும் நாம் நம்புகிறோம். நம்முடைய நிதி அமைப்பு முறைகள் ஏன் நம்முடைய அரசியல் அமைப்பு முறைகளுடனும் சமூக அமைப்பு முறைகளுடனும் கருத்தியல் சார்ந்த அமைப்பு முறைகளுடனும் மிக இறுக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது என்பதையும், பொருளாதார நெருக்கடிகள் ஏன் பெரும்பாலும் அரசியல் ரீதியான நிகழ்வுகளால் தூண்டப்படுகின்றன என்பதையும், பங்கு சந்தையின் ஏற்ற இறக்கங்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட நாள் அன்று காலையில் வணிகர்கள் கொண்டுள்ள மனநிலையை சார்ந்துள்ளது என்பதையும் நம்பிக்கையின் முக்கிய பங்கு நமக்கு விளக்குகிறது. துவக்கத்தில் பணத்தின் முதல் வடிவங்கள் உருவாக்கப்பட்ட பொழுது மக்களுக்கு இந்த வகையான நம்பிக்கை இருக்கவில்லை. எனவே உண்மையான விலைமதிப்பு கொண்ட விஷயங்களையே பணம் என்று வரையறுக்க வேண்டியிருந்தது. வரலாற்றில் நமக்கு தெரிந்த முதல் பணமான சுமேரிய பார்லி பணம் இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. கிமு 3000 ஆண்டை ஒட்டி எழுத்து என்று தோன்றிய அதே நேரத்தில், அதே இடத்தில், அதே சூழ்நிலைகளின் கீழ் சுமேரியாவில் பார்லி பணமும் தோன்றியது. தீவிரமடைந்து கொண்டிருந்த நிர்வாக நடவடிக்கைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக எழுத்து உருவாக்கப்பட்டது போல, தீவிரமடைந்து கொண்டிருந்த பொருளாதார நடவடிக்கைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக பார்லி பணம் உருவாக்கப்பட்டது. பார்லி பணம் என்பது வெறும் பார்லி தான். மற்ற அனைத்து பொருட்களையும் சேவைகளையும் மதிப்பிடுவதற்கும் பரிமாற்றம் செய்வதற்கும் குறிப்பிட்ட அளவிலான பார்லி தானியங்கள் சுமேரியா முழுவதும் ஓர் அளவையாக பயன்படுத்தப்பட்டன. மிக பரவலான அளவை சிலா என்று அழைக்கப்பட்டது. ஒரு சிலா என்பது ஏறத்தாழ 1 லிட்டருக்கு ஒப்பானது. ஒரு சிலா கொள்ளளவு கொண்ட பெரிய கிண்ணங்கள் பெரும் எண்ணிக்கையில் தயாரிக்கப்பட்டன. மக்கள் எதையேனும் வாங்கவோ அல்லது விற்கவோ வேண்டியிருந்த பொழுது அந்த கிண்ணங்களை கொண்டு தேவையான அளவு பார்லியை அளவிடுவது எளிதாக இருந்தது. சம்பளங்களும் நிர்ணயிக்கப்பட்டு குறிப்பிட்ட சிலாக்கள் அளவு கொண்ட பார்லியில் அவை வழங்கப்பட்டன. ஓர் ஆண் தொழிலாளி ஒரு மாதத்திற்கு 60 சிலா பார்லியை சம்பாதித்தார். ஒரு பெண் தொழிலாளி 30 சிலாக்களை சம்பாதித்தார். ஒரு மேற்பார்வையாளரால் 1200 இருந்து 5000 சிலாக்கள் வரை சம்பாதிக்க முடிந்தது.
கடோத்கஜ பசி கொண்ட ஒரு மேற்பார்வையாளரால் கூட ஒரு மாதத்திற்கு 5000 லிட்டர் பார்லியை உட்கொள்ள முடியாது. ஆனால் தான் உட்கொள்ளாத சிலாக்களை பயன்படுத்தி எண்ணெய், ஆடுகள், அடிமைகள், பிற உணவுப் பொருட்கள் போன்ற பல்வேறு வகையான பொருட்களை அவரால் வாங்கிக் கொள்ள முடிந்தது. பார்லிக்கு ஒரு விலை மதிப்பு இருந்த பொழுதிலும் அதை வெறும் உணவுப் பொருளாக பயன்படுத்துவதற்கு பதிலாக பணமாக பயன்படுத்தும்படி மக்களை ஒப்புக்கொள்ள வைப்பது முதலில் ஓரளவு கடினமாகத்தான் இருந்தது. அதற்கான காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் ஒரு மூட்டை நிறைய பார்லியை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள ஒரு வணிக வளாகத்திற்கு சென்று ஒரு சட்டையையோ அல்லது ஒரு பீட்சாவையோ வாங்க முயற்சித்தால் என்ன நிகழும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அந்த கடைக்காரர்கள் தங்களுடைய பாதுகாவலர்களை அழைப்பர். ஆனால் அதன் மீது நம்பிக்கை ஏற்படத் தொடங்கியதும் அது நாளாவட்டத்தில் சரியாகிவிட்டது. ஆனால் எந்த உள்ளார்ந்த மதிப்பும் இல்லாத பணத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை உருவான பொழுது பண வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் நிகழ்ந்தது. அப்படிப்பட்ட பணம் பண்டைய மெசபடோமியாவில் கிமு 3000 ஆண்டுக்கும் கிமு 2000 ஆண்டுக்கும் இடையில் தோன்றியது. அவைதான் வெள்ளி ஷெக்கல்கள். வெள்ளி ஷெக்கல் என்றால் ஒரு நாணயம் அல்ல. அது மாறாக 8.33 கிராம் எடை கொண்ட வெள்ளி. உயர்குலத்தை சேர்ந்த ஒருவன் ஒரு அடிமை பெண்ணை கொன்றால் அவன் அவனுடைய எஜமானருக்கு 20 வெள்ளி ஷெக்கல்களை கொடுக்க வேண்டும் என்பது ஹமுராபியின் சட்டவிதி என்று ஏற்கனவே பார்த்தோம். அதன்படி அவன் செலுத்த வேண்டியது 20 நாணயங்கள் அல்ல, மாறாக 166 கிராம் வெள்ளி என்று பொருள்பட்டது. பைபிளின் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்டுள்ள பணம் சார்ந்த வார்த்தைகளும் வெள்ளியையே குறித்தன. ஜோசப்பின் சகோதரர்கள் 20 வெள்ளி ஷெக்கல்களுக்காக அவனை ஆபிரகாமின் மகனான இஸ்மாயிலின் சந்ததியருக்கு விற்றனர். அதாவது 166 கிராம் வெள்ளிக்காக அவர்களை விற்றனர். ஓர் அடிமை பெண்ணின் அதே விலை. பார்லி சிலாவி போல் அன்றி வெள்ளி ஷெக்கலுக்கு எந்த உள்ளார்ந்த மதிப்பும் இருக்கவில்லை. வெள்ளியை உங்களால் உண்ணவோ பருகவோ அல்லது ஆடையாக அணிந்து கொள்ளவோ முடியாது. அது மிகவும் மென்மையானது என்பதால் பயனுள்ள கருவிகளை உருவாக்குவதற்கு அது பொருத்தமானது அல்ல. வெள்ளியால் செய்யப்பட்ட உளு முனைகளும் வாள்களும் அலுமினிய தாள்களில் செய்யப்பட்டவை போல வேகமாக நொறுங்கிவிடும். வெள்ளியும் தங்கமும் ஆபரணங்களையும் மகுடங்களையும் உயர்ந்த அந்தஸ்தை குறிக்கின்ற ஆடம்பரமான அடையாளப் பொருட்களையும் செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றின் மதிப்பு வெறும் கலாச்சார ரீதியானது மட்டுமே. ஒரு குறிப்பிட்ட எடையில் உருவாக்கப்பட்ட அரிய உலோகங்கள் நாணயங்கள் தோன்ற வழிவகுத்தன. மேற்கு அனடோலியாவில் நிலை கொண்டிருந்த லிடிய பேரரசின் மா மன்னரான அலியாட்டிஸ் தான் கிமு 640 ஆண்டை ஒட்டிய வரலாற்றில் முதல் நாணயங்களை பதிப்பித்தார். அவற்றுக்கு ஒரு குறிப்பிட்ட எடை தங்கமோ அல்லது வெள்ளியோ இருந்தது. ஓர் அடையாள குறியுடன் அவை அடிக்கப்பட்டன. அந்த அடையாள குறி இரண்டு விஷயங்களை பறைசாற்றியது. முதலாவதாக அந்த நாணயத்தில் இருந்த வெள்ளி அல்லது தங்கத்தின் அளவை அது உணர்த்தியது. இரண்டாவதாக அந்த நாணயத்தை வெளியிட்டு அதன் உலோக அளவுக்கு உத்தரவாதம் அளித்த அதிகாரி யார் என்பதை அது அடையாளம் காட்டியது. இன்று பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட அனைத்து நாணயங்களும் லிடிய நாணயங்களின் வழிவந்தவைதான். அடையாளம் எதுவும் குறிப்பிடப்படாத உலோக கட்டிகளோடு ஒப்பிடுகையில் நாணயங்கள் இரண்டு முக்கியமான அனுகூலங்களை கொண்டிருந்தன. முதலாவதாக, ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் உலோக கட்டிகளை அளவிட்டாக வேண்டும். இரண்டாவதாக, அந்த உலோக கட்டிகளை அளவிட்டால் மட்டும் போதாது. நான் வாங்கும் காலணிகளுக்கு விலையாக நான் கொடுக்கின்ற வெள்ளிக்கட்டி உண்மையிலேயே தூய்மையான வெள்ளிதானா அல்லது வெள்ளிப்பூச்சை செய்யப்பட்ட ஈயக்கட்டியா என்பதை அதன் காலணி தயாரிப்பாளர் எப்படி கண்டுபிடிப்பார்? நாணயங்கள் இப்பிரச்சனைகளை தீர்க்க உதவுகின்றன. அவற்றில் பொறிக்கப்பட்டுள்ள அடையாள குறிகள் அவற்றின் துல்லியமான மதிப்புக்கு சான்று பகர்கின்றன. எனவே அந்த காலணி தயாரிப்பாளர் எடை பார்க்கும் இயந்திரம் எதையும் தன்னுடைய கல்லாவின் மீது வைத்திருக்க வேண்டியதில்லை. மிக முக்கியமாக, ஒரு நாணயத்தின் மீது உள்ள ஒரு அடையாள குறி அந்த நாணயத்தின் மதிப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கின்ற ஏதோ ஒரு அரசு அதிகாரியின் கையொப்பமாகும். அந்த அடையாள குறியின் வடிவமும் அளவும் வரலாறு நெடிலும் பெருமளவு வேறுபட்டன. ஆனால் அவற்றின் செய்தி எப்பொழுதும் ஒரே மாதிரியாகவே இருந்தது. மாபெரும் எந்த ஒரு அரசரோ அந்த அரசனான நான் இந்த உலோகவட்டில் துல்லியமாக 5 கிராம் தங்கம் இருக்கிறது என்று தனிப்பட்ட முறையில் உறுதி கூறுகிறேன். இந்த நாணயத்தை போலியாக அடிக்க யாரேனும் முயற்சி செய்ய துணிந்தால் அவன் என்னுடைய சொந்த கையெழுத்தைப் போல போலி கையெழுத்திட்டுக் கொண்டிருக்கிறான் என்று பொருள்படும். அது என்னுடைய நற்பெயருக்கு ஊறு விளைவிக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு குற்றத்திற்காக நான் மிக தீவிரமான தண்டனையை வழங்குவேன். அதனால்தான் போலி பணம் தயாரிப்பது பிற ஏமாற்று வேலைகளை விட அதிக தீவிரமான குற்றமாக கருதப்பட்டு வந்துள்ளது. போலி பணம் தயாரிப்பது வெறும் ஏமாற்று வேலை மட்டுமல்ல, அது அரசின் உரிமையை மீறுகின்ற ஒரு செயலாகும். அரசனின் அதிகாரத்திற்கும் சிறப்பு உரிமைக்கும் எதிரான ஒரு நடவடிக்கையும் ஆகும். இதன் சட்ட ரீதியான பெயர் லெஸ் மெஜெஸ்டோ, அதாவது அரசு உரிமை மீறல் ஆகும். சித்திரவதையும் மரணமும் தான் அதற்கான தண்டனையாக இருந்தன.
அரசனின் அதிகாரத்தையும் நேர்மையையும் மக்கள் நம்பியவரை அவர்கள் அவருடைய நாணயங்களையும் நம்பினர். ரோமானிய டெனாரியஸ் நாணயத்தின் மதிப்பை இரண்டு அந்நியர்களால் சுலபமாக ஒப்புக்கொண்டு வர முடியும். ஏனெனில் எந்த ரோமானிய பேரரசின் பெயரும் உருவமும் அந்த நாணயத்தை அலங்கரித்தனவோ அந்த பேரரசின் அதிகாரத்தையும் நேர்மையையும் அவர்கள் நம்பினர். அதன் விளைவாக பேரரசரின் அதிகாரம் அந்த டெனேரியஸ் நாணயத்தில் அடங்கியிருந்தது. நாணயங்கள் இல்லாத ரோமேனிய பேரரசை நடத்துவது எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். வரி வசூலிப்பும் சம்பள பட்டுவாடாவும் பார்லியிலும் கோதுமையிலும் செய்யப்பட வேண்டியிருந்தால் அந்த அரசாங்கம் எப்படி இயங்கியிருக்கும்? சிரியாவில் பார்லி வரிகளை வசூலித்து அதே நேரம் நகரில் உள்ள மத்திய கருவூலத்திற்கு இடம்பெயர்ந்து பிறகு பிரிட்டனில் உள்ள ரோமானிய படைப்பிரிவுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக அந்த பார்லியை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வது என்பது சாத்தியமற்றதாக இருந்திருக்கும். அதே போல ரோம் நகர மக்கள் மட்டும் தங்கள் நாணயங்களில் நம்பிக்கை கொண்டிருந்து ரோமானிய பேரரசின் பிற அனைத்து குடிமக்களும் அந்த நம்பிக்கையை நிராகரித்து சோழிகளிலும் யானை தந்தங்களிலும் இருந்து செய்யப்பட்ட மணிகளிலும் துணி கற்றைகளிலும் நம்பிக்கை கொண்டிருந்தால் அப்பொழுதும் ரோமானிய பேரரசை பராமரிப்பது அதே அளவுக்கு கடினமானதாக இருந்திருக்கும். தங்கம் என்னும் நற்செய்தி. ரோமானிய பேரரசின் எல்லைகளுக்கு வெளியே இருந்தவர்கள் கூட ரோமானிய நாணயங்கள் மீது மிக ஆழமான நம்பிக்கை வைத்திருந்ததால் மக்கள் தங்களுக்கு உரிய தொகைகளை டெனேரியஸ் நாணயங்களின் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டனர். ரோமானிய பேரரசு இந்தியாவில் இருந்து ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்த பொழுதிலும் கிபி முதலாம் நூற்றாண்டில் இந்திய சந்தைகளில் ரோமானிய நாணயங்கள் வர்த்தகத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டன. டெனேரியஸ் மீதும் ரோமானிய பேரரசின் உருவத்தின் மீதும் இந்தியர்களுக்கு மிக வலிமையான ஒரு நம்பிக்கை இருந்ததால் உள்ளூர் ஆட்சியாளர்கள் தங்கள் சொந்த நாணயங்களை அடித்த பொழுது அவை கிட்டத்தட்ட டெனேரியஸை போலவே இருக்கும்படி பார்த்து கொண்டனர். அவற்றில் இடம்பெற்றிருந்த உருவமும் ஏறத்தாழ ரோமானிய பேரரசின் உருவத்தோடு பெருமளவு ஒத்திருந்தது. டெனேரியஸ் என்பது நாணயங்களுக்கு ஒரு பொதுவான பெயராக மாறியது. இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் அப்பெயரை அரபிப்படுத்தி தங்களுடைய நாணயங்களுக்கு தினார் என்று பெயரிட்டு வெளியிட்டனர். இன்று கூட ஜோர்டன், ஈராக், சைபீரியா, மெசிடோனியா, துனிசியா மற்றும் பிற நாடுகளின் பணத்திற்கு அதிகாரப்பூர்வமான பெயர் தினார் தான். விடிய பேரரசின் நாணய முறை மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்து இந்திய பெருங்கடல் வரை பரவி கொண்டிருந்தது. வெண்கல நாணயங்கள் எதுவும் பொறிக்கப்படாத வெள்ளி மற்றும் தங்கக்கட்டிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த சற்று வித்தியாசமான ஒரு பணமுறையை சீனா உருவாக்கியது. ஆனாலும் சீன பிராந்தியத்துக்கும் லிடிய பிராந்தியத்துக்கும் இடையே நெருங்கிய பண உறவும் வர்த்தக உறவும் நிறுவப்படும் அளவுக்கு இவ்விரு பணமுறைகளுக்கும் இடையே போதுமான விஷயங்கள் பொதுமானவையாக இருந்தன. குறிப்பாக அவை இரண்டுமே தங்கம் மற்றும் வெள்ளியை சார்ந்திருந்தன. இஸ்லாமிய மற்றும் ஐரோப்பிய வணிகர்களும் ஆக்கிரமிப்பாளர்களும் மெல்ல மெல்ல லிடிய பணமுறையையும் தங்கம் என்னும் நற்செய்தியையும் உலகின் தொலைதூர இடங்களுக்கு பரப்பினர். நவீன காலகட்டத்தின் பிற்பகுதியில் ஒட்டுமொத்த உலகமும் ஒரே விதமான பணமுறைக்கு மாறியது. முதலில் தங்கம் மற்றும் வெள்ளியை சார்ந்திருந்த உலகம் பின்னாளில் ஆங்கிலேய பவுண்டு, அமெரிக்க டாலர் போன்ற நம்பகமான ஒரு சில பணத்தையும் சார்ந்திருக்க தொடங்கியது. கண்டம் கடந்து கலாச்சாரங்கள் கடந்து எளிதாக பரிமாறிக்கொள்ளத்தக்க பணப்புழக்க முறையின் உருவாக்கம் முதலில் ஆப்பிரிக்காவையும் ஆசியாவையும் ஒருங்கிணைத்தது. பிறகு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே பொருளாதார அரசின் குடையின் கீழ் கொண்டு வந்தது. மக்கள் வித்தியாசமான மொழிகளை பேசினர். வெவ்வேறு ஆட்சியாளர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டனர். வெவ்வேறு கடவுளரை வழிபட்டனர். ஆனால் எல்லோரும் தங்கத்திலும் வெள்ளியிலும் தங்க நாணயங்களிலும் வெள்ளி நாணயங்களிலும் நம்பிக்கை கொண்டிருந்தனர். இந்த பொதுவான நம்பிக்கை இல்லாமல் போயிருந்தால் உலகளாவிய வர்த்தக தொடர்புகள் சாத்தியமற்று போயிருக்கும். 16ஆம் நூற்றாண்டு ஆக்கிரமிப்பாளர்கள் அமெரிக்க கண்டத்தில் கண்டுபிடித்த தங்கமும் வெள்ளியும் கிழக்கு ஆசியாவில் பட்டு துணிகளையும் பீங்கான்களையும் மசாலா பொருட்களையும் வாங்குவதற்கு ஐரோப்பிய வணிகர்களுக்கு உதவின. இதன் மூலம் ஐரோப்பாவிலும் கிழக்கு ஆசியாவிலும் பொருளாதாரம் வளர்ச்சியடைய தொடங்கியது. மெக்சிகோ மற்றும் ஆண்டிஸ் சுரங்கங்களில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட பெரும்பான்மை தங்கமும் வெள்ளியும் ஐரோப்பியர்களின் விரல்களின் வழியாக நழுவிச் சென்று சீனாவில் பட்டு மற்றும் பீங்கான் உற்பத்தியாளர்களின் பணப்பைகளுக்குள் தஞ்சம் புகுந்தன. கோர்டஸ் மற்றும் அவருடைய சக வீரர்களை தாக்கிய மனநோய் சீனர்களை தாக்கியிருக்காவிட்டால் தங்களுடைய பட்டு மற்றும் பீங்கான்களின் கட்டணத்தை தங்கத்திலும் வெள்ளியிலும் பெற்றுக்கொள்ள அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்காவிட்டால் உலக பொருளாதாரத்திற்கு என்ன நேர்ந்திருக்கும்? கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களிலும் முரண்பட்டு நின்ற கலாச்சாரங்களை கொண்டிருந்த சீனர்களும் இந்தியர்களும் இஸ்லாமியர்களும் ஸ்பெயின் நாட்டவரும் தங்கத்தில் மட்டும் எப்படி பொதுவான நம்பிக்கையை கொண்டிருந்தனர்? பணமுறையை பொறுத்தவரை அவர்கள் ஒவ்வொருவரும் ஏன் வேறுபட்டு நிற்காமல் தங்கத்தில் பொதுவான நம்பிக்கையை கொண்டிருந்தனர்? ஸ்பெயின் நாட்டவர் தங்கத்தையும் இஸ்லாமியர்கள் பார்லியையும் இந்தியர்கள் சோழியையும் சீனர்கள் பட்டு துணிக்கற்களையும் நம்பியதாக அது ஏன் அமையவில்லை?
இதற்கு பொருளாதாரத்திடம் ஒரு விடை தயாராக இருக்கிறது. வர்த்தகம் இரண்டு பகுதிகளை இணைத்தவுடன் பரிமாறிக்கொள்ளத்தக்க பொருட்களின் விலையை அதற்காக தேவை மற்றும் விநியோக சக்திகள் சமன்படுத்திவிடும் என்பதுதான் அது. இதற்கான காரணத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு கற்பனை சூழ்நிலையை எடுத்துக்கொள்ளலாம். இந்தியாவுக்கும் மத்திய தரைக்கடல் பகுதிக்கும் இடையேயான முறையான வர்த்தகம் தொடங்கிய பொழுது இந்தியர்களுக்கு தங்கத்தில் ஆர்வம் இருக்கவில்லை என்று அனுமானித்துக் கொள்ளுங்கள். எனவே இந்தியர்களுக்கு தங்கம் மதிப்பு வாய்ந்ததாக இருக்கவில்லை. ஆனால் மத்திய தரைக்கடல் பகுதியில் தங்கம் உயர்ந்த அந்தஸ்துக்கான ஓர் அடையாள குறியீடாக இருந்தது. எனவே அங்கு அது மிகுந்த விலை மதிப்பு கொண்ட ஒன்றாக இருந்தது. அடுத்து என்ன நிகழும்? இந்தியாவுக்கும் மத்திய தரைக்கடல் பகுதிக்கும் இடையே பயணிக்கின்ற வணிகர்கள் தங்கத்தின் மதிப்பில் உள்ள வேறுபாட்டை கவனிப்பர். ஒரு குறிப்பிட்ட லாபம் சம்பாதிப்பதற்காக இந்தியாவில் இருந்து தங்கத்தை மலிவான விலைக்கு வாங்கி மத்திய தரைக்கடல் பகுதியில் அதை நல்ல விலைக்கு விற்பர். அதன் விளைவாக இந்தியாவில் தங்கத்திற்கான தேவை விண்ணை தொடும். அதன் மதிப்பும் விண்ணளவு உயரும். அதே நேரம் மத்திய தரைக்கடல் பகுதியில் தங்கத்தின் வரவு பெரிதும் அதிகரிக்கும். அதன் விலை மதிப்பு குறையும். ஒரு குறுகிய காலத்திற்குள் இந்தியாவிலும் மத்திய தரைக்கடல் பகுதியிலும் தங்கத்தின் மதிப்பு ஏறத்தாழ ஒன்றாகவே இருக்கும். மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்த மக்கள் தங்கத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தனர் என்ற உண்மை இந்தியர்களுக்கும் அதன் மீது நம்பிக்கை ஏற்படும்படி செய்யும். இந்தியர்களுக்கு தங்கத்தால் உண்மையில் எந்த பயனும் இல்லாமல் இருந்தாலும் கூட மத்திய தரைக்கடல் மக்கள் அதை விரும்பினர் என்பது தங்கத்தை மதிப்பதற்கு இந்தியர்களை தூண்டுவதற்கு போதுமானதாக இருந்திருக்கும். அதே போல இன்னொருவர் சோழிகளிலோ அல்லது டாலர்களிலோ அல்லது மின் பணத்திலோ நம்பிக்கை கொண்டுள்ளார் என்ற உண்மை அந்நபரை நாம் மற்றபடி வெறுத்தாலும் எள்ளி நகைத்தாலும் அப்பொருட்களின் மீது நமக்கு இருக்கும் நம்பிக்கையை வலுப்படுத்த போதுமானதாக இருக்கும். மத நம்பிக்கைகளில் முற்றிலுமாக வேறுபட்டு இருக்கின்ற கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒரு பணமுறையை ஒருமனதாக நம்புகின்றனர். ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நம்பிக்கை வைக்கும்படி மதம் நம்மிடம் கூறுகிறது. ஆனால் பணமோ மற்றவர்களின் நம்பிக்கை வைத்துள்ள ஏதோ ஒன்றில் நம்பிக்கை வைக்கும்படி நம்மிடம் கூறுகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தத்துவியலாளர்களும் சிந்தனையாளர்களும் தீர்க்க தரிசிகளும் பணத்தை இகழ்ந்து வந்துள்ளனர். பணம்தான் அனைத்து தீமைகளுக்குமான மூல காரணம் என்றும் கூறி வந்துள்ளனர். அவர்களுடைய கருத்து உண்மையாக இருந்தாலும் கூட பணம் மனித சகிப்புத்தன்மையின் உச்சமாக இருக்கிறது. மொழி, சட்ட விதிகள், கலாச்சார நெறிமுறைகள், மத நம்பிக்கைகள், சமுதாய பழக்க வழக்கங்கள் ஆகிய அனைத்தையும் விட பணம் அதிக பாரபட்சம் அற்றதாக இருக்கிறது. எந்த ஒரு கலாச்சார இடைவெளியையும் இட்டு நிரப்பக்கூடிய மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரே நம்பகமான அமைப்பு முறை பணம் மட்டுமே. மதம், பாலினம், இனம், வயது, பாலின ஈர்ப்பு போன்ற எதனுடைய அடிப்படையிலும் மக்களை பாகுபடுத்தி பார்க்காத ஒரே விஷயம் பணம்தான். ஒருவரை ஒருவர் அறிந்திராத, ஒருவரை ஒருவர் நம்பாத மக்கள் கூட ஆக்கப்பூர்வமான விதத்தில் ஒன்று கூடி ஒத்துழைப்பதற்கு வழிவகுப்பது பணம் மட்டும்தான். பணத்தின் விலை. பணம் இரண்டு உலகளாவிய கொள்கைகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. ஒன்று, உலக அளவில் ஒன்றை இன்னொன்றாக மாற்றக்கூடிய திறன். பணம் ஒரு ரசவாதியை போன்றது. அதை கொண்டு நிலத்தை விசுவாசமாகவும் நியாயத்தை ஆரோக்கியமாகவும் வன்முறையை அறிவாகவும் உங்களால் மாற்ற முடியும். இரண்டு, உலகளாவிய நம்பிக்கை. பணம் ஒரு இடைத்தரகரை போன்றது. பணத்தின் உதவியுடன் இரண்டு நபர்களை எந்த ஒரு பணித்திட்டத்திலும் ஒத்துழைக்கும்படி செய்ய முடியும். வர்த்தகத்திலும் தொழில்துறையிலும் கோடிக்கணக்கான அந்நியர்கள் ஆக்கப்பூர்வமாக ஒத்துழைப்பதை மேற்கூறப்பட்ட இரண்டு கொள்கைகளும் சாத்தியமாக்கியுள்ளன. நல்ல கொள்கைகள் போல தோன்றுகின்ற இவற்றுக்கு ஒரு இரண்ட பக்கமும் உள்ளது. எல்லாமே மாற்றப்படக்கூடியதாக இருக்கும் பொழுது, நம்பிக்கையானது முகம் தெரியாத நாணயங்களையும் சோழிகளையும் சார்ந்திருக்கும் பொழுது, உள்ளூர் பாரம்பரியங்களையும் நெருக்கமான உறவுகளையும் மனித விழுமியங்களையும் அது அரித்து விடுகிறது. அவற்றுக்கு பதிலாக விநியோகமும் தேவையும் என்ற இரக்கமற்ற விதிகளை அது நிலைப்படுத்துகிறது. கௌரவம், விசுவாசம், ஒழுக்கநெறி, அன்பு போன்ற விலை மதிப்பிட முடியாத விஷயங்களின் அடிப்படையில்தான் மனித சமூகங்களும் குடும்பங்களும் எப்பொழுதும் இருந்து வந்துள்ளன. இவ்விஷயங்கள் சந்தையின் எல்லைக்கு வெளியேவே உள்ளவை. அவற்றை பணத்திற்காக வாங்கவோ அல்லது விற்கவோ கூடாது. சந்தை அவற்றுக்கு ஒரு நல்ல விலையை கொடுக்க தயாராக இருந்தாலும் சில விஷயங்களை ஒருபொழுதும் பணத்திற்காக விட்டுக் கொடுக்க முடியாது. பெற்றோர்கள் பணத்திற்காக தங்கள் குழந்தைகளை மற்றவர்களிடம் அடிமைகளாக விற்கக்கூடாது. சமயப்பற்று கொண்ட ஒரு கிறிஸ்தவர் ஒரு மாபெரும் பாவத்தை செய்யக்கூடாது. விசுவாசமான குதிரை வீரன் ஒருவன் தன்னுடைய நிலப்பிரபுவுக்கு ஒரு பொழுதும் நம்பிக்கை துரோகம் இழைக்கக்கூடாது. பண்டைய பழங்குடியினரின் நிலங்கள் வெளிநாட்டவருக்கு ஒரு பொழுதும் விற்கப்படக்கூடாது. ஓர் அணையின் சுவரின் மீது உள்ள விரிசல்களின் ஊடாக ஒழுகுகின்ற நீரைப் போல பணம் இத்தடைகளை உடைக்க எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே வந்துள்ளது. தங்களுடைய குழந்தைகளில் பலருக்கு உணவளிப்பதற்காக பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு சில குழந்தைகளை மற்றவர்களுக்கு அடிமைகளாக விற்கும் அளவுக்கு
பெற்றோர்கள் தரம் தாழ்ந்து விட்டனர். சமயப்பற்று கொண்ட கிறிஸ்தவர்கள் பணத்திற்காக கொலை செய்துள்ளனர், திருடியுள்ளனர், ஏமாற்றியுள்ளனர். பிறகு அந்த பணத்தை கொண்டே தேவாலயங்களில் பாவ மன்னிப்பை வாங்கியுள்ளனர். பேராசைக்கார குதிரை வீரர்கள் யார் தங்களுக்கு அதிக பணம் கொடுத்தனரோ அவர்களோடு சேர்ந்து கொண்டனர். பிறகு தங்களுக்கு உரிய விசுவாசிகளை பணம் கொடுத்து வாங்கினர். உலகளாவிய பொருளாதாரத்திற்குள் நுழைவதற்கான ஒரு நுழைவுச் சீட்டை வாங்குவதற்காக பழங்குடியினரின் நிலங்கள் உலகின் மறுகோடியை சேர்ந்த வெளிநாட்டவருக்கு விற்கப்பட்டன. பணத்திற்கு அதைவிட அதிக இருட்டான இன்னொரு பக்கமும் இருக்கிறது. பணம் அந்நியர்களுக்கு இடையே உலகளாவிய நம்பிக்கையை உருவாக்குகிறது என்றாலும் இந்த நம்பிக்கையானது மனிதர்கள் மீதோ சமூகங்களிலோ அல்லது புனிதமான விளிமியங்களிலோ முதலீடு செய்யப்படவில்லை. மாறாக அதே பணத்தின் மீதும் அந்த பணத்தை ஆதரிக்கின்ற அமைப்பு முறைகள் மீதும் முதலீடு செய்யப்படுகிறது. ஓர் அந்நியரை அல்லது பக்கத்து வீட்டு நபரையோ நாம் நம்புவது இல்லை. ஆனால் அவர்களிடம் இருக்கிற பணத்தை நாம் நம்புகிறோம். அவர்களுடைய பணம் கரைந்துவிட்டால் நம்முடைய நம்பிக்கையும் மறைந்து விடுகிறது. சமூகம், மதம், நாடு ஆகிய அணைகளை பணம் இடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கிறது. அதன் விளைவாக இதயம் அற்ற ஒரு பெரிய சந்தையாக மாறும் ஆபத்தில் இவ்வுலகம் சிக்கியிருக்கிறது. எனவே மனித குலத்தின் பொருளாதார வரலாறு ஒரு நுணுக்கமான நடனம் போன்றது. அந்நியர்களுக்கு இடையே ஒத்துழைப்பை உருவாக்குவதற்கு மக்கள் பணத்தை சார்ந்திருக்கின்றனர். ஆனால் அது மனித விளிமியங்களையும் நெருக்கமான உறவுகளையும் சீரழித்துவிடும் என்று அவர்கள் பயப்படுகின்றனர். ஒருபுறம் பணம் மற்றும் வர்த்தகத்தின் போக்கை இத்தனை காலமாக கட்டுப்படுத்தி வந்திருக்கின்ற சமூக ஆணைகளை மக்கள் மனமு வந்து சீரழித்துக் கொண்டிருக்கின்றனர். மறுபுறம் சமுதாயமும் மதமும் சுற்றுச்சூழலும் பொருளாதாரத்தின் அடிமைகளாக ஆகிவிடாதபடி அவற்றை பாதுகாப்பதற்காக புதிய அணைகளை அவர்கள் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்றனர். சந்தை எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்றும் அரசர்களும் மதகுருக்களும் சமூகங்களும் கட்டி எழுப்பிய அணைகளால் பணம் என்னும் பேரலையை நீண்ட காலம் தடுத்து நிறுத்த முடியாது என்றும் இன்று மிகப்பெரிய பரவலாக நம்பப்படுகிறது. இது ஓர் அப்பாவித்தனமான எண்ணமாகும். கொடூரமான மாவீரர்களும் மத வெறியர்களும் அக்கறை கொண்ட குடிமக்களும் சூழ்ச்சிகரமான வணிகர்களை தொடர்ந்து தோற்கடித்துக் கொண்டே வந்துள்ளனர். பொருளாதாரத்தையும் மறுவடிவமைப்பு செய்துள்ளனர். எனவே மனித குலத்தின் ஒருங்கிணைப்பை வெறுமனே ஒரு பொருளாதார செயல்முறையாக பார்ப்பது சாத்தியமற்றது. ஆயிரக்கணக்கான தனித்தனியான கலாச்சாரங்கள் எப்படி காலப்போக்கில் ஒன்றிணைந்து இன்று ஓர் உலகளாவிய கிராமமாக மாறியுள்ளன என்பதை புரிந்து கொள்வதற்கு தங்கமும் வெள்ளியும் வகித்துள்ள பங்கை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது உண்மை என்றாலும் அதே நேரத்தில் எஃகின் இன்றியமையாத பங்கை நம்மால் உதாசீனப்படுத்திவிட முடியாது. பாகம் 10 நிறைவுற்றது. யுவால் நோவா ஹராரி அவர்களுடைய ஷேப்பியன்ஸ் மனித குலத்தின் சுருக்கமான வரலாற்று பயணம். காற்றோடும் உங்கள் காதுகளோடும் நான் எவி மிகிலா. இணைந்திருங்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த மற்றும் முந்தைய பதிவிற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவையானவர் பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி.